அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 12 ராசிகளில் 12வது ராசியாக வரக்கூடிய கடைசி ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசினருடைய குரு பெயர்ச்சி பலன்களை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதை பொறுத்து இந்த மீன ராசிக்காரர்களுடைய குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசினருக்கு என்ன மாதிரியான பாவகத்தில் பெயர்ச்சியாக இருந்திருக்கு, அது என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுத்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதிலிருந்து வெளிவருவதற்கான சில நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மே மாதம் 1ஆம் தேதி என்று நடைபெறவிருக்குது. இந்த மே மாதம் 1ஆம் தேதி என்று நடைபெறவிருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மேஷ ராசியிலிருந்து குரு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசினருக்கு எந்த பாவகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கடந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மீன ராசினருக்கு 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கில் பெயர்ச்சியாக இருந்திருக்கு. அப்போ 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார ரீதியான விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ரீதியான விஷயங்களும் சரி, வாக்கு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவகத்தில் கடந்த ஆண்டு குரு பெயர்ச்சியாக இருந்திருக்கு. அப்போ அந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது 2ஆம் பாவகத்திலிருந்து குருனுடைய பார்வை அப்படிங்கிறது 5, 7, 9ஆக எந்தெந்த பாவகங்களை பார்த்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை கடந்த ஆண்டு பார்த்துருக்கு. மற்ற பார்வையாக அதாவது 5, 7, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்த்துருக்கு. அப்போது 8ஆம் இடம் சொல்லக்கூடியது அஷ்டமஸ்தானம். குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீன ராசிக்கு 10ஆம் பாவகத்தையும் பார்த்துருக்கு. அது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. அப்போது கடந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது 6, 8, 10ஆக அமைஞ்சிருக்கு. 2ஆம் பாவகத்தில் பயிற்சியாகி 6, 8, 10ஆக அதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அப்போ இந்த அமைப்பு நல்ல ஒரு அமைப்பா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 6ஆம் இடம் சொல்லக்கூடியது ரணருண ரோக சத்துஸ்தானம் நம்ம பார்த்தோம். அப்போ நோய், கடன், வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த 6ஆம் இடம் தான். அதே போல் வேலை வாய்ப்பையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் அதே 6வது இடம் தான். அப்போது 8வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லாங் டைம் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அதே போல் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறதும் மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதும் மறைமுகமான சில பிரச்சனைகளும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். மறைமுகமான சில எதிரிகளுடைய தொல்லைகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கடந்த ஆண்டில் இருந்திருக்கும். அதே போல் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்த்துருக்கு. அப்போ தொழிலையும் மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும். இதில் ஒரு சில மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவரவர்களுடைய ஜனன ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அது என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது, திசாபுத்தி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதை பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்களாகவே இருந்தாலும் கூட தொழிலையும் சில மாற்றங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கலாம். அப்போ இந்த ஆண்டு அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கட்டாயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன் அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மீன ராசிக்கு இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் பாவகத்தில் பெயர்ச்சியாக இருக்குது. அப்போது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகுது. அந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது 3ஆம் இடமாக மீன ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். புது முயற்சிகள் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நீங்க கவனம் செலுத்தலாம். அதே போல இந்த முயற்சி ஸ்தானத்திலிருந்து எந்தெந்த இடங்களை குரு பார்க்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அதை பொறுத்து குரு தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வையாக எந்தெந்த பாவகங்களை பார்க்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தை பார்க்குது. 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்குது. அதே போல் 9ஆம் பார்வையாக 11வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்குது. அதனால தான் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது சில நல்ல மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். 7ஆம் இடம் சொல்லக்கூடியது களத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது. அப்போது மீன ராசிக்காரர்களாக இருந்து கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகளை இவ்வளவு நாளாக சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது களத்திரஸ்தானத்தில் குருனுடைய பார்வை படுது அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது குடும்ப ரீதியாகவும் களத்திரஸ்தான ரீதியாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அதே போல் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட இடமும் இதே 7வது இடம் தான். அப்போது பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்து சில பிரச்சனைகளை அனுபவித்துட்டு வந்த மீனராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம். அதே போல் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தேடித்தரும். குருனுடைய பார்வை அப்படிங்கிறது 9ஆம் இடத்துல பதியுது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம்.
தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இதே 9வது இடம் தான். தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த ஆண்டில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் இடம் சொல்லக்கூடியது தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த ஆண்டில் தந்தை கிட்ட நல்ல பேர் வாங்க முடியல, அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்க முடியல அப்படின்னு சொன்ன மீனராசிக்காரர்களை தான் அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாகவும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் மூலமாகவும் நல்ல ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் உங்களுக்கு உண்டு. அதே போல் 11வது இடத்தை குரு பார்க்குது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். 11வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானத்தை குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு தொழில் செய்தாலும் சரி அல்லது வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி லாபங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஒரு வருட காலத்துக்கு உண்டு. அப்போ இந்த ஒரு வருட காலத்தை கடன் கட்டுறதுக்காக பயன்படுத்திக்கலாமா அல்லது சொத்து பத்துக்கள் வாங்குவதற்காக பயன்படுத்திக்கலாமா, சில முக்கியமான முடிவுகளுக்காகவோ சேமிப்புகளுக்காகவோ பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜனன ஜாதகத்தின்படி திசாபுத்தி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் முடிவுகள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு அமைப்பாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் முயற்சி ஸ்தானத்தில் குரு பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அது 3வது இடம். 3வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். 3வது இடத்துலேருந்து முயற்சி ஸ்தானத்திலிருந்து 11வது இடத்தையும் நம்ம பார்க்குது அப்படிங்கிறத குருவினுடைய பார்வையில் பார்த்தோம். அப்போ 11வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூத்த சகோதரம். அப்போ சகோதர வழியிலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல முன்னேற்றம், மாற்றம், ஆதாயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இது பொருளாதார ரீதியாகவும் சில முக்கிய முடிவுகள், உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சகோதர வழியில் ஒரு உதவிகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் உண்டு. அப்போ இந்த ஒரு வருட காலத்தை லாபங்களை அடையக்கூடிய ஆண்டாக கருதி என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்தலாம். அதே போல் புது முயற்சிகள் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத திசாபுத்தியை செக் பண்ணி நீங்கள் கண்டிப்பான முக்கிய முடிவுகளை எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கடந்த ஆண்டை விட முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் எல்லா வழியிலையுமே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் உணர முடியுது. இந்த 7, 9, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகங்கள் நல்ல ஒரு பாவங்களாகவும் முக்கியமான முடிவுகளையும் நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்போ மீனராசிக்காரர்களாக இருந்து இந்த குரு பெயர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. இதில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது மீன ராசியிலேயே ராகு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது இது மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல் சனி விரயஸ்தானத்தில் இருக்குது, அதாவது ராசியிலேருந்து 12வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இப்போ சனி இருக்குது கோச்சாரப்படி அப்படிங்கிறதுனால விரயஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போது மற்றபடி இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வருட காலத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். மீனராசிக்காரர்கள் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடை ஒவ்வொரு வியாழக்கிழமை நாட்களையும் செய்துட்டு வாங்க. அதே போல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடை ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கு செய்துட்டு வர்றது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதில் சிவாலய வழிபாட்டை ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களில் செய்துட்டு வரும் பொழுதும் உங்களுடைய தடைகள் நிவர்த்தியாகி முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.